யாரெல்லாம் நிலா சோழனோட காதல் கதையை பார்க்குறதுக்கு ஆர்வத்தோட காத்துட்ருக்கீங்களோ, மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம ஐயனார் துணை ஃபேமிலியில் மட்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனுக்குடனே தீர்வு கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் நம்ம ஐயனார் துணையோட ஸ்பெஷலேனு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போயும் பார்த்தீங்கன்னா, சோழனோட கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும்னு நினச்சிட்டு இருந்த நிலையில் இப்போ உடனே சோழனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிலா சொல்லியிருக்காங்க. தலைக்கு மேலே கல்யாண வேலை ஏற்பாடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் நம்ம சேனலில். ஸோ பாருங்கள். இப்போது கல்யாண ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோமே, நம்ம யார்கிட்டலாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. அப்போதான் ஒரு வார்த்தை உங்கள் அண்ணன்கிட்டேயும் சொல்லிடலாம் அங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம நிலா கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற, எங்கள் அண்ணன்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனப்பா கேட்க, ஆமாம் பெரிய அங்கிள் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. நீ சொல்லிட்டல, நீ சொன்னால் கண்டிப்பாக நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்குறாங்க. அப்போ தான் நம்ம நிலாவும் சரி, சோழன் அப்புறம் நடேசன் 3 பேருமே நம்ம நடேசனோட அண்ணன் வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா, எதுக்கு இப்போ நம்மளை தேடி வந்திருக்குறானுங்க, ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பெரியப்பா நினைக்க, உடனே நம்ம நிலா என்ன அங்கிள் நாங்கள் வந்திருக்கோம், உள்ளே வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை வராதவங்க வந்திருக்கீங்களே, என்ன பிரச்சனையோடு வந்திருக்கீங்களோ அதுக்காக தான் ஒரு நிமிஷம் பயந்தோம், சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போது என்ன அண்ணே, வீட்டு பக்கமே உன்னைய பார்க்குற முடியல, என் வீடு என் வீடுன்னு குதிச்சுக்கிட்டு இருந்த, இப்போ என்ன வீட்டு பக்கமே ஆளை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே நான் நேற்று கூட வந்தேனே அப்படின்னு சொல்லி நடேசன் அப்பா கிட்ட அவங்களோட அண்ணன் சொல்கிறாங்க. சோழனோட பெரியப்பா சொல்கிறாங்க. அப்போது கார்த்திகா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஆ ஆ நல்லா இருக்கா, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம சோழனோட அத்தை சொல்கிறாங்க. அப்புறமா என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை என் மகனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் வச்சுருக்கேன், அதை சொல்லிட்டு போகலான்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னது, உன் மகனுக்கும் மருமகளுக்கு கல்யாணமா, யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ, சேரனுக்கா கல்யாணம், அதான் அந்த கல்யாணத்தில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்களே, அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்களே, அந்த பிள்ளையவா திருப்பி கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அது இன்னும் என் வீட்டு மருமகளாக வரலை, என் வீட்டில் இருக்கிற என் மருமகளுக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுற மாதிரி சொல்லு, ஏற்கனவே நீ பேசுகிறது ஒன்றும் புரியாது, இப்போ போதையில் வேற இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு தான் சொன்னேன், இவ எதையாவது என் வாயை கிளறுவா, நான் ஏதாவது பேசிடுவேன்னு சொன்னேன் நிலா, நீ சொல்ல போய் தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதுக்கு நடேசனா பறந்துட்டு, என் மவன் சோழனுக்கும் மருமகன் நிலாவுக்கும் கல்யாணம் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, மறுபடியும் என்ன கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, உடனே நடேசனோட அண்ணன் நான் தான் சொன்னலம்மா தங்கச்சி, இந்த பொண்ணு இவனை விவாகரத்து பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் ஆமாம் விவாகரத்து பண்ணிட்டாங்க, மறுபடியும் இப்போ கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோயோயோ, உலகத்தில் இல்லாத கூத்து எல்லாம் உங்கள் வீட்டில் தான் நடக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்லிட்டு இருக்கும்போது, நிலா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நாங்கள் நினச்சோம், அதனால தான் நான் சோழனை விவாகரத்து பண்ணேன். இப்போது முறைப்படி தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வச்சா வீட்டில் இருக்கிறவங்க சரி, ஊரில் இருக்கிறவங்களும் சரி, சொந்த பந்தமும் சரி, எதுவும் தப்பு சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அங்கிள் சொன்னாங்க சின்னதாக ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிலா சொல்கிறாங்க. இல்லையே, நான் வேறு மாதிரி இல்லை கேள்விப்பட்டேன், இவன் என்னமோ உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டானா, அதை பிடிக்காம நீ விவாகரத்து பண்ணிட்டியா, உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாரா, மறுபடியும் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ தூரம் விசாரிச்சிருக்கீங்கல்ல, நாங்களே நேரில் சொல்கிறோம்ல எங்களுக்கு கல்யாணம்னு, அப்புறம் என்ன மாற்றி மாற்றி இப்படி 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 கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், இப்போ எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. நம்ம நிலா தான் எல்லாம் நல்லா தெளிவாக பேசி விட்டுருவாங்களே, அந்த மாதிரி பேசி விட்டுறாங்க. சோழன் பரவாயில்லையே, நம்ம ஆள் நல்லா தான் பேசுகிறா, யாராருக்கு எப்படி எப்படி பேசி விட்டுறணுமோ அந்த மாதிரி பேசி விட்டுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறாங்க. என்னடா சோழா இது, இந்த பொண்ணு எப்படி சொல்லிகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதனால் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்திருக்குறோம்,
நிலா தான் சொல்லுச்சு, "நம்ம போய் இங்க சொல்லலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, கார்த்திகா கிட்டயும் சொல்லணும்னு சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா ஆன்ட்டி, நீங்க கார்த்திகா கிட்டயும் சொல்லிருங்க. அவங்களும் வரணும் கல்யாணத்துக்கு" அப்படின்ற மாதிரி நிலா சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. இதுல இது வேறயா? சரி ரைட்டு நான் சொல்லிர்றேன். இதுலயாவது உன் கல்யாணம் ஒழுங்கா நடக்குமா? இல்லைன்னா இதுலயும் ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அவங்க அந்த பொண்ண தூக்கிட்டு போனது மாதிரி, ஹிந்திக்கார பொண்ண தூக்கிட்டு போனது மாதிரி, உன்னைய உங்க வீட்ல இருந்து தூக்கிட்டு போயிருவாங்களா என்ன? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே நடக்காது. நான் தான் இங்கே தானே இருக்கேன். எப்படி எப்படிலாம் நடக்கும்? நீங்க கல்யாணத்துக்கு மட்டும் வந்தா போதும். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா நடேசனோட அண்ணனும், தங்கச்சியும் இது என்னண்ணே புது கதையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஏதோ ஒண்ணு நடந்துக்கிட்டு இருக்குது. நல்லபடியா நடந்தா சரிதான் அப்படின்னு சொல்லும்போது, என்னண்ணே உன் தம்பி மேல பாசம் பொத்துட்டு வருது உனக்கு? அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு. அதனால தான் சொன்னேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லம்மா. அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ, இப்ப இவங்கள இன்வைட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு நேரா வானதியோட வீட்டுக்கு தான் போறாங்க. அவங்கள எதுக்கு இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்க, சும்மா இருங்க சோழன், நம்ம போய் அவங்கள கூப்பிடுவோம். எப்படினாலும் வானதி கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, நீங்க சொல்றது சரிதான் நிலா. இந்த வானதி நம்மள என்ன பேச்சு பேசுச்சு? ட்ராமா கல்யாணம்னுச்சு. நீங்க உண்மையாவே லவ் பண்ணல, உண்மையாவே கல்யாணம் பண்ணல, அப்படி இப்படின்னு என்னெல்லாம் சொல்லுச்சு. நாங்க தான் வந்து உண்மையா லவ் பண்றோம், உண்மையா கல்யாணம் பண்ணிக்க போறோம், முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க போறோம், உங்க கல்யாணம் ட்ராமா கல்யாணம்னு வாய்க்கு வந்தபடிலாம் பேசுச்சுல்ல. அப்ப அதுகிட்ட நம்ம வந்து சொல்லணும், எங்க காதலும் தெய்வீக காதல் தானு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம முறைப்படி அவங்கள கூப்பிட போகிறோம் அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சோழன்கிட்ட நிலா சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வானதியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமேனு வானதியோட அம்மா இருந்துட்டு, வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வந்து உட்காருங்க, காப்பி குடிக்கிறீங்களா, டீ போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் எதுவும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வானதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இருக்கா, ரூம்குள்ள தான் இருக்கா, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வானதி வெளியில் வராங்க. வாங்க நிலாக்கா, வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, என்னண்ணே திடீர்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்க, பாண்டி எதுவும் சொல்லி அனுப்புனானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் ஒரு விஷயத்த பேசலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு, சொல்லுங்க சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அப்போ 2 பேரில் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கும்போது, நிலா இருந்துட்டு, இல்லை வெள்ளிக்கிழமை எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, உங்களுக்கும் சோழனனுக்கு கல்யாணமா? அதான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கேட்கும்போது, வானதியோட அம்மா இருந்துட்டு, இது என்னடா கொடுமையாக இருக்குது, அதான் நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, கல்யாணம் பண்ணாதவங்களுக்கெல்லாம் முதல்ல கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறீங்க, கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு மாற்றி மாற்றி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இது என்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, இல்லைம்மா அது வந்து ஜோசியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் முறைப்படி கல்யாணம் பண்ணாதான் எல்லாருக்குமே நல்லதான். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணாதான் பரிகாரம் மாதிரி கல்யாணம் பண்ணாதான் இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்குமா, அதுக்கப்புறம் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணோம், அந்த கல்யாணம் பண்ணது ராசி நேரம்லாம் சரியில்லையா, அதனால ஜோசியக்காரர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா வந்து கேட்டுட்டு, சரி நான் காப்பி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வானதி இருந்துட்டு, உங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, மறுபடியும் நீங்கள் எதுக்கு நிலாக்கா இவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது வந்து ஒரு கோவத்தில் அப்படி எடுத்த முடிவு தான், மற்றபடி நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கணும், கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. சோழனா இருந்துட்டு, ஆமாம் நிறைய பேர் ஒரு வேளை நிலாவே வந்து டிவோர்ஸ் பண்ணாமல் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தா கூட நிறைய பேர் எங்களை இது உண்மையான கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறவே மாட்டாங்க, ஏன் எங்களோட மனசாட்சி கூட அதை ஏற்றுக்காது, நம்மளோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு, ஒரு ட்ராமா கல்யாணம் மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசே அதை ஏற்றுக்க மாட்டேங்குதுல்ல, அதனால தான் இப்போ முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி எந்த பிரச்சனையும் வராதுல்ல, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து பேசுகிறாரு. ஒரு நாள் வானதி வந்துட்டு இதே தான் வந்து நம்ம நிலாவை பேசி திட்டியிருப்பாங்க. உங்களுக்கும்
இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்க தான் எப்ப பார்த்தாலும் டிவோர்ஸ் பண்றதுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல. நீங்க என்ன நேர்மையாவா கல்யாணம் பண்ணீங்க? சும்மா ட்ராமா கல்யாணம் தானே பண்ணீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி கேவலமா பேசுனாங்களே வானதி. அதுக்கு பதிலடி குடுக்குறது மாதிரி தான் இப்போ நம்ம சோழனும், நிலாவும் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ப்ரோ ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐய்யய்யோ! வானதி அப்படிலாம் எதுவும் இல்ல வானதி. உன்னைய மாதிரி நெறைய பேர் இந்த விஷயத்த இப்படித்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் உன்னைய மாதிரினா உன்னைய மாதிரி இல்ல. உன்ன மாதிரி இருக்கிற சில பேரு இந்த மாரி பேசுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து முன்னாடி நம்ம வந்து நிரூபிக்கணும்ல. அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும், சோழனும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, "என்னப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆனது கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா, வீட்ல எல்லா சூழ்நிலையும் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "ஆமாம்மா, அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. இது சும்மா சின்னதா ஒரு பரிகாரம் மாரி தான். எங்களோட கல்யாணம் வந்து நல்ல நேரம் அதெல்லாம் பார்த்து நடக்கலைல்ல. அதனால தான் இப்போ இப்படி பண்ண சொல்லியிருக்கிறாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லவும், "சரிப்பா நாங்க வாரோம். உங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் உங்க சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா இந்த பாண்டிக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. உங்க தம்பிகிட்டயாவது பேசி. இதெல்லாம் வீட்ல வச்சு எங்களால சமாளிக்கவே முடியலன்னு" சொல்லும்போதே, "அம்மா சும்மா இரும்மா. வந்திருக்கவங்க கிட்ட எதுக்கும்மா என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலாவும், சோழனும் சொல்லிட்டு அங்கேருந்து "சரி வானதி வந்துருங்க என்ன" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த வானதி சும்மா இல்லாம உடனே பாண்டிக்கு ஃபோன் அடிச்சு, "என்ன பாண்டி, உங்க அண்ணனுக்கு கல்யாணமாமே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எங்க அண்ணனுக்கு கல்யாணமா? ஆ இல்ல அதுக்கு ஒரு 6 மாசம் இருக்கே. சந்தா வேற அங்க இருக்கிறாங்க. அதான் உனக்கு தான் தெரியுமே என்ன கதைன்னு. இவங்க போய் பீகார்ல போய் கூப்பிட போய் அவங்க வரலைல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "உனக்கு ஒரு அண்ணன் தான் இருக்கா? இன்னொரு அண்ணன் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கும்போது, "சோழனுக்கு சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, சோழனுக்கு தான் கல்யாணமாமே." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, சோழனுக்கும் நிலா அண்ணிக்கும் கல்யாணம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் அவங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களா? தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருந்தேன். இப்போ மறுபடியும் வந்துட்டாங்க போல இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இப்போ உனக்கு என்ன வானதி பிரச்சனை? அவங்க வந்ததுனால உனக்கு என்ன இப்ப பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, அவங்க வந்துட்டா தான் நீங்க எல்லாரும் அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சுருவீங்கல்ல. அங்க எனக்கு மதிப்பும் இருக்காது, மரியாதையும் இருக்காது. நல்ல வேளையா போய் தொலைஞ்சுட்டாங்கன்னு நெனச்சேன். இப்ப மறுபடியும் சோழன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் என்னைய குத்தி காட்டி பேசுறாங்களாம். உங்க முன்னாடியெல்லாம் வந்துட்டு ட்ராமா கல்யாணம், எங்க காதல் தெய்வீக காதலு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. நான் அவ சொன்னத மனசுல வச்சுட்டு இப்ப இப்படி பேசிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க." "ஆமா, அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு வானதி? நீ தானே சொன்ன, நீங்க பண்ணதெல்லாம் ஒரு கல்யாணமா? நீங்க பண்ணதெல்லாம் ஒரு ட்ராமா கல்யாணம். இத கல்யாணம்னே சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு, "அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தகுதியே இல்ல." அப்படி இப்படின்னு நீ தானே சொன்ன. அப்ப அவங்க வந்து பேசத்தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்றாங்க. "உன்கிட்ட போய் சொன்ன பதிலு, இது என்னை வந்து செருப்பாலேயே அடிக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபோனை வையின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்ல, உடனேன்னு வானதி இருந்துட்டு, "இப்படியே பேசிக்கிட்டே இரு. நானும் இதே மாதிரி எனக்கு கல்யாணம்னு உன்கிட்ட வந்து சொல்லப் போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "மறுபடியும் முதல்ல இருந்தா வானதி? ஏற்கனவே நீ என்கிட்ட சொல்லி, உங்க வீட்ல ஏற்பாடு பண்ணி, இப்ப நீயே உங்க வீட்ல போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு, "நீ பேசுவடா பேசுவ. இன்னும் எவ்வளோ பேசணும்னாலும் பேசு." அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "நானே சொல்லுவேன்னு தான் நெனச்சேன். சரி வந்துரு நீ கல்யாணத்துக்கு சரியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "பாப்போம். என்ன பண்றான்? என்ன வர முடியுமா? முடியாதான்னு பார்ப்போம். எனக்கு அன்னைக்கு செமஸ்டர் இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஓகே. உன்னால வர முடியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லும்போது, இதுக்கும் இந்த வானதி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா, "இப்போ உங்க அண்ணன் இருக்கும்போது, உங்க சோழன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன சொல்ற? நீ சொல்றது எனக்கு புரியலன்னு" சொல்லிட்டு வானதி கிட்ட பாண்டி கேட்க, "ஆமா, நீ என்ன சொன்ன? சேரனனுக்கு கல்யாணம் ஆகாம, நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது வானதின்னு நீ சொன்னேல்ல. இப்போ உங்க சோழன மட்டும் கல்யாணம் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன வானதி பைத்தியம் மாதிரி பேசுற நீ? நம்ம கதையும் அவங்களும் ஒண்ணா? அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுலடி." அப்படின்னு சொல்றாங்க. "நீ தான்டா பைத்தியக்கார மாரி பேசிட்டு இருக்கிற. அவங்களுக்கு கல்யாணமாகி விவாகரத்து ஆயிருச்சு. மறுபடியும் அவங்க கல்யாணம் பண்ண போறோம்ன்னு சொல்றாங்க. ஏன் உங்க சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுவரைக்கும் அவங்க எப்படி எங்க வீட்ல இருக்க முடியும்? சோழனோட ஒய்ஃபா தானே இருக்க முடியும்.
டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க? அதுதான் அவங்க அப்பா, அம்மாவுக்கு பிரச்சனையேன்னு அப்படின்னு சொல்றாங்க. அத சொல்லு. அவங்க அங்க இருக்கணும். அதுக்கு சோழன கல்யாணம் பண்ணி சும்மா இதுவும் ஒரு பொம்மை கல்யாணம் தான். அவங்களோட அச்சீவ்மெண்ட் அடையறதுக்காகவும், அவங்களோட வேலைய பார்க்கறதுக்காகவும், இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் சோழன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி கேட்க, "உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. உனக்கு என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. நீ என்ன நினைக்கிறியோ அத அப்படியே வச்சுக்கோ. எங்களுக்கு இதுல சந்தோஷம் தான். அவங்க சோழன ஏத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் வாழ்க்கையில சேரப் போறாங்க. எங்களுக்கு இதுவே பெரிய விஷயம் தான். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏது நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் எங்களால உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ வானதி. இது பொம்மை கல்யாணம், அந்த கல்யாணம், இந்த கல்யாணம் என்ன நினைச்சாலும் பரவால்ல. உன்னால முடிஞ்சா நீ கல்யாணத்துக்கு வா. அப்படி இல்ல வர முடியல அப்படின்னா விட்டுரு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி கட் அண்ட் ரைட்டா பேசிட்டு ஃபோன வச்சுர்றாரு. அதுக்கப்புறமா இந்த தொல்லை போயிருச்சுன்னு நினச்சேனே! இப்படி திரும்பியும் வந்துருச்சே! இவங்க இருந்தா ஒரு வேளை பாண்டி நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டானே! இவங்க இல்லைனா தானே நம்ம பாண்டிகிட்ட எதுவும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த வானதி. பார்ப்போம்.